நமது நளினி இன்ஜினியரிங் தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் என்னுடைய பேர் கருப்பையா. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையின் சார்பாக கடந்த 2006-2007 கல்வியாண்டில் சுயநிதி கல்லூரிகளுக்கான கல்வி கட்டணம் நிர்ணயிக்கக்கூடிய குழு பரிந்துரை அடிப்படையில் அரசு ஆணை 92 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த அரசு ஆணை 92இல் தனியார் அரசு உதவி பெறும் சிறுபான்மை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மதமாறிய கிறிஸ்தவத்தை மதத்தை சார்ந்த ஆதி திராவிட மாணவரிடம் கல்வி கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த 2006-2007 ஆண்டில் உருவாக்கப்பட்ட அந்த அரசு ஆணை தொடர்ந்து தமிழகத்தில் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட சுயநிதி கல்லூரிகள், குறிப்பாக என்ஜினியரிங், மருத்துவம், பாலிடெக்னிக், பிஎட், தனியார் கலைக்கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. அதில் வள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அரசாணை 92க்கு எதிராக தாழ்த்தப்பட்ட பழங்குடியின கிறிஸ்தவ மாணவரிடம் கல்வி கட்டணம் கட்டாயப்படுத்தி வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசு ஆணை 92க்கு எதிரான விஷயம். இதே நிலைதான் கரூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அனைத்து கல்லூரிகளிலும் நிகழ்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தம். இந்த சூழல்தான் தலித் விடுதலை இயக்கம் அரசு ஆணை 92ஐ முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த கல்வி கட்டண மோசடிகளை சரி செய்வதற்காக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மாநில அரசுக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். கலை அறிவியல் பாடங்களை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3500 மருத்துவம் துறை சார்ந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2.5 லட்சம் வரை வழங்கப்படுகிறது. உதாரணத்துக்கு பிஎட் கல்லூரி படிக்கிறவங்களுக்கு 40,000, என்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு 75,000, எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு 1,50,000, அதிலே எம்எஸ் எம்டி படித்தவங்க 2.5 லட்சம், இப்படி 3500 2.5 லட்சம் வரை அந்த அரசாணையின் படியாக வழங்கப்படுகிறது. ஆய்வு பண்ணையில் கட்டாயப்படுத்தி மாணவர்களிடம் கல்வி கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வசூலிக்கப்பட்ட கல்வி கட்டணம் அரசிடம் நிதி பெற்ற பின்பாக கூட எந்த கல்வி நிறுவனமும் மாணவர்களுக்கு திரும்பி வழங்கவில்லை என்பதுதான் தெளிவாக தெரிய வருகிறது. தமிழ்நாட்டு முழுக்கம்னா பல லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க. 12 லட்சத்துக்கு மேலே ஆதரவு மாணவர்களை இந்த இன்ஜினியரிங் பிடி படிக்கணும் 12 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க. ஆமாம், இந்த சிபிஐ விசாரணை இந்த அரசாணை 92 மட்டும் குறிப்பாக விசாரணை நடத்தி அந்த எந்தெந்த கல்லூரியில் மோசடி நடந்திருக்கு அந்த கல்லூரி அங்கீகாரம் ரத்து செய்யப்படணும். வசூலிக்கப்பட்ட பணம் மீண்டும் மாணவர்களுக்கு போய் சேரும்.